வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 27. பொன்னுரங்கும் சன்ஸின் பகல் உணவு நேரத்து மணி கிணுகிணுத்தது. நெற்றியில் வழிந்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு பூபதி வாடிக்கைக்காரர்கள் அமர போட்டிருந்த இருக்கை ஒன்றில் உட்கார்ந்து கொண்டார். ஏசியின் குளிர்ச்சியையும் எரிய ஒரு உடம்பு முழுவதையும் வியர்வையால் குளிப்பாட்டி மூச்சை திணற செய்த அந்த நெஞ்சுவலி சில நாட்களாக அடிக்கடி வர தொடங்கிவிட்டிருந்தது. உணர்ச்சி கொந்தளிப்பில் அவர் மனம் வேதனைப்படும் போதும், வேகமாக நகரும் பஸ்ஸை பிடிக்க ஓடிய போதும், லிப்டிற்கு காத்திருக்க பொறுமையின்றி பாடிப்படிகளில் தாவி ஏறி உச்சியை அடையும் போதும் அந்த நெஞ்சுவலி வந்து அவரை திக்குமுக்காட செய்து கொண்டிருந்தது. பம்பாயில்தான் முதலாக இந்த தொல்லை ஆரம்பமாகிறது. வேலை கிடைக்காது அலைந்து மனம் சோர்வுடன் வீட்டை நோக்கி நடந்தபோது லேசாக நெஞ்சு வலியுடன் ஒரு மூச்சு திணறல் ஏற்படவே அப்படியே ஒரு கடை வாசற்படியின் மீது ஓரமாக உட்கார்ந்து விட்டார். ஒரு சில நிமிடங்கள் நீடித்த அந்த வலி அடங்கி போனதும் அவர் எழுந்து நடந்தார். உடல் தக்கையாகி சோர்வில் கால்கள் தள்ளாடுவதை உணர்ந்தார். தமக்கேற்பட்ட அந்த அனுபவத்தை அவர் தாராவிடம் சொல்லவில்லை. அவள் மிகவும் பயந்து போய்விடுவாள் என்று பச்சுதாபப்பட்டு அதை மறைத்து விட்டிருந்தார். ஆனாலும் அருகில் இருந்ததொரு வைத்தியரின் கிளினிற்கு சென்று தம் உடலை பரிசோதனை செய்து கொண்டார். அந்த வைத்தியர் அவரை ஒரு பிரபல இருதய நோய் நிபுணரிடம் அனுப்பி வைத்தார். அவர் பல சோதனைகளையும் செய்ய தொடங்கவே பூபதியின் கணிசமான கையிருப்பு கரைந்ததுடன் வைத்தியரும் தந்த தகவல் மனதை திகைக்க வைத்து கொண்டிருந்து. உங்களுக்கு அஞ்சனா என்னும் இருதய சம்பந்தமான கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே மாரடைப்பு நோயின் அறிகுறிகள் தெரிகிறது என்று ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டார் அவர். மன அதிர்ச்சி ஏற்படும் போதும் அவசரமாக காரியங்களில் ஈடுபடும் போதும் சில சமயம் நெஞ்சு வலி வரும். அப்போது இந்த மாத்திரையை வாயில் போட்டுக்கொண்டு நாக்கடியில் விழுங்காது வைத்து கொள்ளுங்கள். வலி குறைந்துவிடும். எனக்கு மாரடைப்பு நோய் பெரிய அளவில் வரக்கூடும் என்று நினைக்கிறீர்களா டாக்டர்? கவலையுடன் அவரிடம் கேட்டார். நிபுணர் லேசாக சிரித்தார். 50 வயதிற்கு மேல் எந்த ஆணும் இந்த நோயை பற்றி நினைத்து எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வந்த காலம் போய் இப்போது மாரடைப்பு கட்டுக்கடுங்காலைகள் 30 வயதிலேயே தாக்குகின்றது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு 45 வயதிற்கு மேலாகிவிட்டதல்லவா? நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக வாழ வேண்டியது அவசியம் என்று பலவும் சொல்லி பத்திய உணவு பற்றி விவரித்து மருந்து பட்டியலை எழுதி கொடுத்து அனுப்பியிருந்தார். கொஞ்ச காலம் வராத நெஞ்சுவலி சென்னைக்கு வந்த பின்னர் அடிக்கடி தலை காட்ட ஆரம்பித்து விட்டிருந்தது. ஆனாலும் அவர் தாராவிடம் சொல்லாது தம் வேதனையை தானே அனுபவித்து கொண்டிருந்தார். அன்று காலை கடைக்கு வந்த ஒரு பெண்மணி அவரை ரொம்பவே அலட்டி விட்டிருந்தாள். அவரது பகுதிக்குள் அவர் நுழையும் முன்பே அவள் அணிந்து கொண்டிருந்த வெளிநாட்டு சென்ட்டின் மனம் குபீர் என்று புகுந்து அவர் மூக்கை தாக்கியது. வந்தவளின் அலங்காரம் பணக்காரத்தனத்தை பறைசாற்றியது. அங்கே வேலை செய்ய ஆரம்பித்த சில மாதங்கள் ஆன போதிலும் அவர் அங்கு வரும் வாடிக்கைக்காரர்களை பற்றி ரொம்பவே தெரிந்து கொண்டிருந்தார். எளிய தோற்றத்துடன் மிகவும் கூச்சத்துடன் உள்ளே நுழையும் பெண்கள் தாங்கள் வாங்க வந்ததை சடுதியில் முடித்து கொண்டு கிளம்பினர். உயர் மட்டத்து வாசிகள் போல தென்பட்ட பெண்களே லேசில் வாங்குவதில்லை. எத்தனை அவர்களது பர்சு பணத்தினால் கணக்கிறதோ அத்தனை அவர்கள் உடைகளை பொறுக்கி வாங்குவதில் தயக்கம் காட்டினர். இது சலவை தாங்குமா? காலரின் கலர் கண்களை அடிக்கிறதே, இந்த நிறம் வெளுத்து விடாதே என்று ஒவ்வொரு ஆடையையும் கொக்கியிலிருந்து எடுக்க சொல்லி 1000 குற்றம் குறைகளை கண்டு மேசை மீது அவைகளை குவித்துவிட்டு முடிவில் ஒரு பனியனை வாங்கி கொண்டு புறப்படுவார்கள். வாடிக்கைக்காரர்கள் சொல்வதும் நினைப்பதும் தான் நியாயம் என்று கொள்கை உடையவர் கடையின் முதலாளி. வைரத்தோட்டுக்காரி வாரி குவித்து போன உடைகளை சீராக்கி மறுபடியும் அவைகளை வரிசையாக அலமாரியில் தொங்க விடுவதற்குள் பூபதியின் தோள்பட்டையில் வலி எடுத்துக்கொண்டு விடும். ஆனாலும் மனிதர் பொறுமையுடன் புன்னகை மாறாத முகத்துடன் அடுத்தபடியாக வாங்க வந்தவரை கவனித்தார்.
எத்தனையோ முறை அந்த வேலையை உதறிவிட்டு வேறு ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ள அவர் ஆசைப்பட்டார். மாதம் முதல் தேதி சம்பளத்துடன் வீடு திரும்பும்போது, இந்தா தாரா, என் பங்குக்கு வீட்டு செலவு பணம் என்று 800 ரூபாய்களை அவளிடம் கொடுத்தபோது மனதை அழுத்திய கவலைகள் பாதியாகிவிட்டதை உணர்ந்தார். இந்த விலைவாசியின் உக்கிரத்தில் 10 ரூபாய் கூட பல ஆயிரம் போல அவருக்கு தேவைப்பட்டதாகவே இருந்தது. சீக்கிரம் பார்சல் செய்து கொடும், பில் போட்டு விட்டீங்களா என்று அந்த பணக்காரி அவரை அதட்டினாள். அவசரமாக அந்த வேலையை செய்து முடிக்க நேரிட்டது. பின்னர் மூச்சுவிட நேரமின்றி பல வாடிக்கைக்காரர்களை தொடர்ந்து கவனித்தார். ஆனால் அந்த ஒரு பெண்மணி அவரை ரொம்பவே பாடுபடுத்தி விட்டிருந்தாள். அவரது படிப்பிற்கும் தொழில் அனுபவத்திற்கும் வியாபார நுணுக்கத்திற்கும் கொஞ்சமும் பொருந்தாத வேலை அது. சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து நடத்த வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று மனம் கொள்ள ஆசைப்பட்டது. ஆனால் கையிருப்பதற்கு இல்லையே, கடன் வாங்க துணிவும் இல்லையே. கொஞ்ச நேரத்தில் நெஞ்சு வலி அடங்கி போகவே அவர் மெல்ல எழுந்தார். உடம்பு நூலாக ஆடியது. பின்பக்கம் இருந்த அறைக்குள் சென்று கைகளையும் முகத்தையும் கழுவிக்கொண்டு எப்பொழுதும் அமரும் மேசைக்கு பின் உட்கார்ந்து டப்பாவை திறந்தார். தாரா அவருக்கு பகல் உணவுக்கு எலுமிச்சம்பழ சாதம் கட்டி தந்திருந்தாள். அது அவருக்கு பிடித்தமான உணவுதான். ஆனால் நாக்கு மறுத்து விட்டது போல ருசி தெரியாது. மெல்ல சாதத்தை விழுங்கிவிட்டு கையோடு கொண்டு வந்த பாட்டில் தண்ணீரை குடித்தார். சமீபத்தில் ஏற்பட்ட பெருத்த மழைக்கு பின்னர் டைஃபாய்டு காய்ச்சல் பரவலாகி கொண்டு வருகிறது என்று கேள்விப்பட்ட தாரா மகனுக்கும் கணவருக்கும் அன்றாட காய்ச்சி ஆற வைத்த நீரை பாட்டிலில் நிரப்பி டிஃபனுடன் சாப்பிட கொடுத்து அனுப்பினாள். காய்ச்சல்களிலிருந்து கணவரை காப்பாற்ற முயன்ற தாராவுக்கு அவருக்கு வரும் நெஞ்சுவலி பற்றிய உண்மை தெரிந்தால் தமக்குள்ளே சிரித்தபடி எழுந்து கை கழுவ சென்றார். மீண்டும் ஒரு முறை நெஞ்சில் வலி வந்து அவரை வருத்தியது. லீவு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விடலாமா என்று நினைத்து குழம்பினார். பண்டிகை நாட்கள் நெருங்கி கொண்டிருந்த சமயம் கடை கூட்டத்தில் திணறியது. ஊழியர்கள் அது சமயம் லீவ் எடுத்துக்கொள்வதை கடையின் சொந்தக்காரர் கொஞ்சமும் விரும்ப மாட்டார். மறுபடியும் ஒரு மாத்திரையை எடுத்து நாக்கடியில் வைத்து கொண்டு மெல்ல உள்ளே சென்றார். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? தாரா விசாரித்த போது அவர் உண்மையை சொல்ல விரும்பவில்லை. எப்பவும் போலதான் இருக்கேன், இன்னைக்கு அதிக வேலை, அதனால் களைப்பு, மழுப்பினார். இரவு சாப்பாட்டிற்கு பின்னர் கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டவர் மறுபடியும் அந்த பாழாய் போன நெஞ்சுவலி மார்பை குடைவதை உணர்ந்தார். படுக்கையில் சற்று புரண்டு படுத்து பார்த்தார். முடியவில்லை. வலி தீவிரமாகியது. மூச்சு முட்டியது. நெற்றியில் வியர்வை துளித்து காதோரம் வழிந்து கழுத்தை நனைத்தது. வராந்தாவில் கிடந்த சாய்வு நாட்காலியில் புத்தகத்தை அலமாரியை மார்பில் அணைத்து கொண்டு தூங்கிவிட்ட மகனை தூக்கி கொண்டு வந்து பாயில் படுக்க விட்டு திரும்பிய தாரா திடுக்கிட்டு போனாள். குழல் விளக்கு வெளிச்சத்தில் முகம் சாம்பல் நிறமாகி வேதனையுடன் முனகி கொண்டிருந்தார் பூபதி. நெஞ்சை கோடாலி போட்டு பிளக்கிறா போல வலி. பேச முடியாது திக்கினார். அவள் தந்தையும் இப்படிதான் நெஞ்சு வலி என்று கூறிவிட்டு மயங்கி நாட்காலியில் விழுந்தவர் எழுந்திருக்காது மறைந்து போன நினைவு அவளை மிகவும் கலவரப்படுத்தியது. டாக்டரை கூட்டி வருகிறேன், அசையாது படுத்திருங்க, இதோ வந்துட்டேன் என்று கூறிவிட்டு புடவை தலைப்பை இழுத்து கை மீது போர்த்தி கொண்டு காலில் வேகமாக செருப்புகளை திணித்தபடி ஓட்டமும் நடையுமாக தெருவை நோக்கி விரைந்தாள். பஸ் நிலையத்திற்கே கிளினிக் வைத்திருக்கும் டாக்டர் கிரிதரன் இரவு 9 மணி வரை இருந்து நோயாளிகளை கவனிப்பது வழக்கம் என்பது அவருக்கு புரியும். அவுட் ஹவுஸில் குடியேறிய புதிதில் மார்ச்சில் வந்து கார்த்திக் ரொம்ப அவதிப்பட்ட போது அவள் மகனை அந்த டாக்டரிடம் காட்டி சிகிச்சை பெற்றாள். இரவு 9 மணியை நெருங்கி கொண்டிருந்த சமயம் அவள் அந்த வைத்தியரை தேடிக்கொண்டு மூச்சிருக்க ஓடினாள். கடைசி நோயாளியை கவனித்து அனுப்பிவிட்டு டாக்டர் கைகளை கழுவிக்கொண்டு வெளியே வந்தபோது அவளை வியப்புடன் பார்த்தார். பதற்றத்துடன் அவள் சொன்ன செய்தியை கேட்டதும் தாமதிக்காது அவளை பின்தொடர்ந்து மருந்து பெட்டியுடன் கிளம்பிவிட்டார் டாக்டர். அதற்குள் பூபதி வலியில் மிகவும் துடித்து போய் விட்டிருந்தார். முகம் வெளுத்து மூச்சு விட முடியாது கட்டிலின் மீது புரண்டு கொண்டிருந்த அவரை வைத்தியர் சோதனை செய்துவிட்டு உதட்டை கடித்து கொண்டார். அம்மா, இது வீட்டில் வைத்து பார்க்கும் கேஸ் அல்ல. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்க தக்க சிகிச்சைகள் தந்தாக வேண்டும். உங்கள் கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது என்ற போது அவள் திகைப்பும் துயரமும் தாங்க முடியாது கண் கலங்கி போய் நின்று விட்டாள். என்ன யோசிக்கிறீங்க?
டாக்டர் கேட்டதும் அவள் தன் துயரத்தை சமாளித்து கொண்டு பேசினாள். இப்போவே இவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிடுங்க. என்ன செலவானாலும் சரி, சீக்கிரம் இவர் குணமாகி வீடு திரும்பினால் போதும் தழுத்தாள் கண்ணீருடன். கவலைப்படாதீங்க, என் நண்பர் இந்த நர்சிங் ஹோமில் இப்போவே அனுமதிக்க ஏற்பாடு செய்து விடுறேன். ஃபோன் செய்து ஆம்புலன்ஸை வரவழைக்கிறேன். நீங்கள் இது செய்யமையும் தைரியமாக இருக்கணும். டாக்டர் புன்னகைத்துவிட்டு நோயாளிக்கு ஊசியால் மருந்தை ஏற்றிவிட்டு வெளியே விரைந்தார். நர்சிங் ஹோமில் தீவிர கவனிப்பு பகுதியில் சிகிச்சை நிபுணர்களின் ஆலோசனை, இசிஜி, மருந்துகள் என பலவும் கிடைக்கும். அவைகளுக்கு பணம் கணிசமாக தேவைப்படும். அவளது வங்கி சேமிப்பில் அதிகம் இருக்கவில்லை. என்ன செய்வது என்று யோசித்த போது அவளது கை கழுத்தின் மீது பட்டது. 4 சவரன் எடையிலிருந்த அந்த மெல்லிய தங்கச் சங்கிலி இவளுக்கு அப்பா தந்து விட்டிருந்த பரிசு. அத்துடன் தேய்ந்து போன 2 வளையல்கள். 2 சவரன் எடை பிடிக்கும். அம்மா விட்டு போன சொத்து பெட்டியில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பத்திரமாக கிடந்தது. அப்பாவின் ஞாபகமாக வைத்து கொண்டிருந்த 2 மோதிரங்கள். 1 சவரன் எடை தேரும். எல்லாவற்றையும் விற்றால் கொஞ்சம் பணம் புரட்ட முடியும். அப்பாவுக்கு மார்பான் பூபதி மீது மற்றற்ற அன்பு. வெளியிலிருந்து பசியுடன் வந்து விட்டாலே பொறுக்க மாட்டார். தாரா, சீக்கிரம் சாப்பாட்டை சூடு பண்ணு, தட்டெடுத்து வை என்று அவசரப்படுத்துவார். மாரடைப்பு வந்து மருமகன் துடிக்கிறதை இப்போது பார்த்தால், இந்தா தாரா, உன் அம்மாவுடைய தாலி, இதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போய் விற்று காசாக்கி அவருக்கு முதலில் சிகிச்சை செய் என்பார். கண்கள் கலங்க கட்டிலின் அருகே சென்று பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வலியினால் துவண்டு கொண்டிருந்த கணவனை ஆசுவாசப்படுத்த முயன்றாள். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உடலில் ஏறி இருக்கிற மருந்து வேலையை ஆரம்பித்து வலி குறைஞ்சிடும். மருத்துவமனையில் வேறு சிகிச்சைகள் தருவாங்க. நல்ல வேளை கார்த்திக் தூங்குறான். இல்லாவிட்டா பயந்து போய் அழத் தொடங்கியிருப்பான். அவனை வீட்டுக்கார அம்மா கிட்டே விட்டுட்டு தான் நான் உங்கள் கூட மருத்துவமனைக்கு வரேன், கூடவே இருப்பேன் என்றபடி அவர் முகத்திலே வழிந்த விரவியை தன் முந்தானியால் துடைத்து விட்டாள். தாரா, தாரா, தீனமான குரலில் பூபதி குளறினார். என்ன வேணும் என்று அவர் முகத்திருக்கே குனிந்து தனிவான குரலில் கேட்டாள். இது நாள் வரை நான் சொல்கிறது வேண்டாமன்னு தவிச்சு கொண்டிருந்த ஒரு சங்கதியை உன்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் தாரா என்று திக்கலும் திணறலுமாக தவித்தார் அவர். உடம்பு நல்லா ஆனதும் சொல்லலாம், இப்போ அதுக்கு அவசரமில்லை, மனசை அலட்டிக்காதீங்க என்று அவள் தடுக்க, வறட்சியான புன்முறுவலுடன் லேசானதொரு மயக்கத்தில் கண்களை மூடிக்கொண்டார் பூபதி. அத்தியாயம் 28. தொழிற்சாலையிலிருந்து நேராக வீட்டுக்கு திரும்பிவிட்டிருந்த அருண் சீக்கிரம் குளியலை முடித்து கொண்டு மாற்றுடையில் வெளியே செல்ல ஆயத்தமாக்கி விட்டிருந்தான். 2 வாரம் விடுப்பில் இருந்த கோதை அன்று காலை தான் பலகார கடை வேலைக்கு போயிருந்தாள். மகனுக்கு சற்று முன்னதாக வீடு திரும்பியிருந்த அவளும் குளியலை முடித்து கொண்டு பரபரப்பாக பூபதிக்கு பத்திய உணவு தயாரித்து டிஃபன் செட்டில் நிரப்பி தயாராக முக்காலி மீது கொண்டு வைத்தாள். பூபதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்து விட்டிருந்தன. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மறுதினம் தொழிற்சாலையின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்ட தாரா தழுத்த குரலில் சங்கதியை சொன்னதும் அருண் அதிர்ந்து போய்விட்டான். அன்று பிற்பகல் நேரத்திற்கு லீவு எடுத்துக்கொண்டு அவன் அந்த மருத்துவமனைக்கு விரைந்தான். தீவிர கவனிப்பு பகுதியின் வெளிவராந்தாவில் கிடந்ததொரு பலகை மீது தன் மகனை மடியில் வைத்து கொண்டு சோகமே உருவாக உட்கார்ந்திருந்தாள் அவள். இரவு முழுவதும் கண் விழித்திருந்த களைப்பு முகத்தில் கவிந்து நின்றது. அவனை கண்டதும் தாராவின் கண்களில் நீர் புரண்டுவிட்டது. நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் இங்கே இவரை பார்த்து கொள்கிறேன் என்று அவளை சமாதானப்படுத்தி கார்த்திக்குடன் அனுப்பி வைத்தான் அருண். கண்ணாடி தடுப்பின் வெளியே இருந்தபடி அவனால் அவரை காண முடிந்தது. மயக்க நிலையில் மூக்கில் ரப்பர் குழலும் கை மடக்கில் பொருத்தப்பட்ட ரப்பர் குழலும் மின்னலடித்து மானிட்டருமாக பூபதி வெள்ளை படுக்கை விரிப்பின் மீது படுத்து கிடந்ததைக் கண்டு அவன் மனம் கரைந்து போனான். பூபதியும் தாராவும் யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல தம்பதியர். தங்கள் உழைப்பினால் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சாதாரணமானவர்கள். அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? பெருமூச்சு விட்டவனும் இருட்டும் நேரம் வரை அங்கேயே அமர்ந்திருந்தான். தெருவிளக்கு பளிச்சிட்ட நேரத்தில் மகனுடன் திரும்பி வந்தாள் தாரா. மிக்க நன்றி, நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ரொம்ப நேரமானால் உங்கள் தாயார் கவலைப்படுவாங்க என்றாள். மடியில் மகனை படுக்க வைத்து கொண்டு அவள் இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருப்பது சாத்தியப்படாது என்று உணர்ந்த அவன் கார்த்திக்கை தன்னுடன் அனுப்பிவிடும்படி கேட்டுக்கொண்டான். எங்கள் வீட்டில் கார்த்திகை
இந்த இரவில் தங்கி இருக்கட்டும். காலை கொண்டு வந்து உங்களிடமே சேர்ப்பித்து விடுகிறேன். பிறகு நாம் மூவரும் இதை பற்றி சிந்தித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். பகல் வேலை இவரை யார் பார்த்து கொள்வது, இரவு பணியை யார் செய்வது, குழந்தை பள்ளிக்கு எப்படி போவான் என்பதையெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டும் என்றான். குழந்தை கார்த்திக்கு மிகவும் அரண்டு விட்டிருந்தான். கதைகள் சொல்லி அவனை சிரிக்க வைத்து தம் மடி மீது இருத்தி கொண்டு தலைமுடியை துளாவி கன்னத்துடன் கன்னம் வைத்து கொஞ்சி விளையாடும் அவன் அப்பா பேச்சு இல்லாமல் படுத்து கிடக்கிறாரே. அம்மா, அப்பாவுக்கு என்ன ஆச்சு? தாயின் காதலுக்கே குனிந்து கொண்டு மெல்ல கேட்டான். நெஞ்சு வலி சரியாயிடும். டாக்டர் ஊசி போட்டிருக்கிறார். அப்பா தூங்குகிறார். நீ தொணக்கக்கூடாது, பிடிவாதம் செய்யக்கூடாது. அம்மா சொன்னதை கேட்கணும். தாரா மிருதுவான குரலில் பதில் சொன்னதும் மகன் தாயின் கழுத்தை இருக்க கட்டி கொண்டான். எனக்கு பயமாக இருக்குமா? அப்பாவை சீக்கிரம் வீட்டு கூட்டி கொண்டு போய்விடலாம். பாவம் அப்பா என்றபடி கண்களில் நீர் புரள அவள் தோளில் சாய்ந்து கொண்டு விசுமினான். குழந்தையை சமாதானப்படுத்தியபடி தாரா மெல்லிய குரலில் சொன்னாள். அம்மா ராத்திரி முழுவதும் இங்கே இருந்து அப்பாவை கவனிக்கணும். அதனாலே நீ அங்கிள் அருணோட அவங்க வீட்டில் போய் தூங்கிட்டு காலையில் காப்பி பலகாரம் சாப்பிட்டு விட்டு வரலாம். செய்வியா? குழந்தை தாயை பரிதாபமாக பார்த்தான். கண்ணாடி தடுப்பின் வழியே ஊடுருவிய அவனது பார்வையை கண்ணீர் மறைத்தது. சரிம்மா என தலையை ஆட்டினான். முடிவில் கண்ணீரை துடைத்துவிட்டு முகத்தில் புரண்டு விழுந்த முடியை சீராக்கி அவள் தன் மகனை அருணிடம் ஒப்படைத்தாள். டாட்டா அம்மா என்று அவளுக்கு தன் சிறு கரத்தை ஆட்டிவிட்டு அருணின் கையை பிடித்து கொண்டு கிளம்பிய கார்த்திக் வழியில் அவ்வப்போது கொஞ்சம் அழுதான். அவனை அருண் சமாதானப்படுத்தி தான் வீட்டுக்கு கூட்டி வர முடிந்தது. இருட்டு வெகு நேரமாகியும் மகன் வீடு திரும்பாதது கண்டு கோதை கவலையுடன் அன்று உள்ளுக்கும் வயலுக்கும் பல தடவைகள் நடந்து கொண்டிருந்தாள். பாலை காய்ச்சி இறக்கி வைத்துவிட்டு அவள் திரும்புவதற்குள் வாயிற்கதவு தட்டப்பட்டது. ஆவலுடன் சென்று திறந்தாள். அம்மா, இவன் பூபதி மகன் கார்த்திக் இல்லையா? இவனுடைய பெற்றோர்கள் பின்னால் வருகிறார்களா? வியப்போடு கேட்டாள். உள்ளே வாங்க சொல்கிறேன் என்ற மகனை கவலையுடன் பார்த்தாள். கார்த்திக்கை கூடத்தில் ஒரு மோடா மீது உட்கார வைத்துவிட்டு தன் பாதணிகளை அலையோரத்தில் கழட்டிவிட்டு முற்றத்தில் இறங்கி கை கால் முகம் கழுவி துடைத்து கொண்ட பின்னர் தான் அவன் அம்மாவிடம் நடந்ததை சொன்னான். கோதை கேட்டு திகைப்படைந்து போனாள். அடப்பாவமே, தாரா மருத்துவமனை செலவுக்கு என்ன செய்வாள்? இவர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரணுமா? ஆதங்கப்பட்டாள். கார்த்திக் சாப்பிட்டு விட்டு கூடத்தில் விரித்து போட்ட பாயின் மீது உறங்கி போனான். தாயும் மகனும் சாப்பாட்டிற்கு பின்னர் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். தாரா ஏற்க மறுப்பாள் என்றாலும் அவளை வற்புறுத்தி தன் சேமிப்பில் இருந்த 2000 ரூபாய்களை கடனாக தந்து உதவ வேண்டும். பூபதியின் உடல்நிலை அபாய கட்டத்திலிருந்து திரும்பும் வரை கார்த்திக் அவர்களுடன் தங்க வேண்டும். வேலையை ராஜினாமா செய்யும் யோசனையில் உள்ள கோதை 2 வாரம் லீவ் எடுத்துக்கொண்டு குழந்தை கார்த்திக்கை பள்ளிக்கு அனுப்பி அழைத்து ஒரு வேலையை கவனித்து கொள்ள வேண்டும். வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு கணவனுடன் நாள் முழுவதும் தங்கி இருக்கும் தாராவுக்கு இரவு வேலையில் கொஞ்சம் ஓய்வு தர வேண்டும். ஒரு இரவு கோதையும் ஒரு இரவு அருணும் மாற்றி மாற்றி பூபதியை கவனிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும். தாரா அவர்கள் வீட்டில் குழந்தையுடன் வந்து தங்கிக் கொள்ளலாம் என்று பலவும் பேசி முடித்தனர். இருவருக்கு இந்த முடிவு பூரண திருப்தியை அளித்தது. சென்னையில் நீண்ட காலம் தங்கிவிட்ட போதிலும் அவர்களுக்கு அன்பான நெருங்கின நண்பர்கள் யாரும் கிடையாது. கோதை தான் வேலை செய்த இடத்தில் மற்ற பெண்களுடன் பட்டும் படாமல் தான் பழகி வந்தாள். அருணும் தான் படித்த காலத்தில் வகுப்பு தோழர்கள் சிலருடன் அன்பாக பழகினான். ஆனால் ரொம்ப நெருக்கம் வைத்து கொண்டதில்லை. இத்தனை பெரிய பட்டணத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அவர்கள் இருவரும் தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். என்ன காரணமோ பூபதியை தெரிந்து கொண்ட நாள் முதல் அம்மாவும் பிள்ளையும் அவர் பால் ஒரு ஆழ்ந்த பிணைப்பில் கட்டுண்டு போயினர். தாரா அவர்கள் செய்ய முன்வந்த எல்லா உதவிகளையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் பண உதவியை ஏற்க முதலில் மிகவும் மறுத்துவிட்டாள். கோதை லேசில் விடவில்லை. தனது அழுத்தமான வற்புறுத்தலின் முடிவில் பண உதவியையும் ஏற்க செய்துவிட்டாள். 2 வார காலத்தில் பூபதியின் உடல் நிலையில் நல்ல அபிவிருத்தி ஏற்பட்டதால் தீவிர கவனிப்பு பகுதியிலிருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றிவிட்டிருந்தனர். வீட்டிலிருந்து நீரான ஆகாரத்தை கொண்டு வந்து அவருக்கு சாப்பிட தரலாம் என்று வைத்தியர் அனுமதித்து விட்டிருந்தார். நாளின் பெரும்பொழுதில் நல்ல நினைவுடன் இருந்ததால் வந்தவர்களுடன் சிறிது நேரம் அவரால் பேசவும் முடிந்தது. கணவனை கவனித்து கொள்ள 1 மாத காலம் தாரா
விடுப்பு எடுத்து கொண்டிருந்தாள். சம்பளத்துடன் அவளுக்கு லீவு கிட்டியிருந்தது. ஆனால் பூபதியின் கடையில் 2 வாரங்களுக்கு பின்னர் அவர் இடத்தில் வேறு ஒரு ஆளை நியமித்து விட்டிருந்தார்கள். தற்காலிகமாக தரப்பட்ட வேலை அது. எனவே அவர்களிடம் தர்கிக்க முடியாது. அவருக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியை வாங்கி கொண்டு தாரா வந்துவிட்டிருந்தாள். சங்கதியை கேள்விப்பட்டு கோதை வருந்தினாள். ஆனால் அதை நோயாளிகளிடம் அவர்கள் யாரும் சொல்லவே இல்லை. இன்னமும் 4 நாட்கள் அவர் அங்கேயே தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டும் என்றும், பின்னர் ஒரு மாத காலம் வீட்டில் ஓய்வாக இருக்க வேண்டும், பின்பு 3வது மாத நடுவில் வேலைக்கு போகலாம் என்றும் வைத்தியர் பூபதிக்கு தெம்பு கொடுத்து விட்டிருந்தனர். இந்த சில நாட்களில் அவள் சம்யுக்தாவை சந்தித்து பேச இயலவில்லை. அன்று காலை தொழிற்சாலையின் மேற்பார்வையிடும் பாவனையில் வெளியே வந்து கொண்டிருந்த சம்யுக்தா தாழ்ந்த குரலில் அவனிடம் கேட்டாள். தொடர்ந்து கடற்கரையில் சந்தித்து பேசிக்கொண்டு மற்றவர்கள் கண்களில் பெற வேண்டாம்னு தீர்மானித்தோம். சரி, ஆனால் தொழிற்சாலையில் கூட நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே, காரணம்? நண்பர் ஒருவர் மாரடைப்பு நோய் வந்து மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தினமும் வேலையிலிருந்து நான் அங்கே போய் அவரை கவனித்து கொள்கிறேன். சில நாட்கள் இரவு முழுவதும் அவருடன் அங்கேயே தங்க நேர்கிறது. அந்த அலுப்பு தான், வேறு எதுவும் இல்லை. லேசாக முறவளித்தான். நான் இன்று உங்கள் கூட வந்து அவரை பார்க்கட்டுமா? அவருக்கு தீவிர சிகிச்சை தந்து கொண்டிருப்பதால் பார்வையாளர்கள் அதிகம் பேரை அனுமதிக்க மாட்டாங்க. நான் ஏதாவது உதவி செய்ய வேணுமா? ரொம்ப நன்றி. அம்மாவும் நானும் அந்த குடும்பத்துக்கு தற்சமயம் தேவைப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் சீக்கிரம் குணமடைந்து வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன், புன்னகைத்தாள் அவள். உன்னோடு தனிமையில் பேசாமல் இருப்பது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கும் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்குது. ஆனால் கடமை தானே முக்கியம். கவலைப்படாதீங்க, உங்கள் சிரமத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியும், மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு அப்பால் நகர்ந்தாள். சம்யுக்தா எத்தனை நல்ல பெண்! பூபதிக்கு உடல் நலம் பூர்ணம் குணமடைந்ததும் அவளை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்து அவரது ஆசையை பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அவனை பொறுத்தவரை நாட்கள் நத்தையாக உருந்தன. சீக்கிரம் சாப்பாட்டை கொண்டு ஆஸ்பத்திரியில் அக்காவிடம் கொடுத்துட்டு வா. இனிமேல் ராத்திரி வேளையில் யாரும் கூட இருக்க தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். டிஃபன் செட்டில் மேல் தட்டில் பூபதி தம்புக்கு சூப் வச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் தாரா சமைக்கிறதுனா ரொம்ப அலுப்பாக இருக்கும். பாவம், இந்த 2 வாரத்திலே அந்த பெண் ரொம்பவே நொடிச்சு போயிட்டா என்றாள். டிஃபன் செட்டை ஒரு வலைப்பைக்கில் போட்டுக்கொண்டு செருப்புகளை காலில் திணித்து கொண்டு நடைப்பக்கம் திரும்பிய போது கதவு படப்படவென்று தட்டப்படுவதை கேட்டு திடுகிட்டு போய்விட்டாள். திகைப்புடன் கோதை விரைந்து சென்று கதவை திறந்தாள். இதுநாள் வரை பூபதி உடல் நலம் நன்றாகத்தான் இருந்தது. ஏதாவது என்று கவலை தாய்க்கு மகனுக்கும். குழல் விளக்கின் வெளிச்சத்தில் உள்ளே புகுந்த அந்த இருவரையும் அவர்களுக்கு தெரியவில்லை. யார் இது? உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் அதட்டலாக கேட்டான். திறந்த வீட்டிற்குள் தடதடவென்று வந்த அவர்கள் இருவரின் அதிக பிரசங்கித்தனம் அவனுக்கு வெறுப்பை உண்டாக்கியது. நல்ல கேள்விதான். உனக்கு என்னை தெரிஞ்சிக்க நியாயமில்லை. 5 வயசுலே நீ எங்களை பிரிஞ்சிட்ட. உன் தாயாருக்கும் என்னை அடையாளம் தெரியலையே. ஆச்சரியந்தான். வந்த இருவரில் 50 வயதை எட்டியவர் போலிருந்த மனிதன் தான் சுமந்து வந்த துணிப்பையை கீழே வைத்துவிட்டு சுவாதீனமாக முற்றத்தில் இறங்கி கை கால்களை கழுவத் தொடங்கினார். யார்? நீலகண்டனா? மெல்லிய குரலில் வியப்பும் கோபமாக கேட்டாள். பரவாயில்லை சித்தி, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இவன் உங்கள் பேரன் குமார். இன்ஜினியர் பட்ட படிப்பை முடிச்சு விட்டிருக்கான். வயது 22 முடிஞ்சு போச்சு. 1 வருஷமாகவே வேலை கிடைக்காம திண்டாடுகிறான். இவனை அழைச்சி கொண்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். அருண் தான் இந்த சமயம் உதவணும். குழப்பத்துடன் நின்ற மகனை பார்த்து சொன்னால் கோதை. சீக்கிரம் நீ போய்விட்டு வந்துவிடு. உன் அண்ணனும் அவர் மகனும் வந்திருக்காங்க. உன்னோடு உட்கார்ந்து சாப்பிடட்டும். பம்பாய் பக்கம் தன் குடும்பத்தோடு உன் அண்ணன் புறப்பட்டு போன பின் நாம் சென்னைக்கு வந்துட்டோம். இத்தனை வருஷத்துக்கு பிறகு இவங்களை நாம் பார்க்க முடிகிறது அதிசயம்தான் என்றபடி உட்கார். நீலகண்டா, உட்கார் தம்பி குமார் என்று உபசரித்துவிட்டு சமையலறைக்குள் புகுந்தாள். இத்தனை காலம் சிறிய தாரார் இருக்கிறாளா செத்தாளா என்று கூட கவலைப்படாது இப்போது நீலகண்டன் எதற்காக வந்திருக்கிறான்? அவர்களிடம் அவன் நாடும் உதவி என்ன? மதுரையில் அவள் கணவர் விட்டு போன கடல் போன்ற வீட்டை என்ன செய்தான்? கழுத்தோரம் நைந்து போன அழுக்கு சட்டையும் வேட்டியமாக வந்து நிற்கிறானே. ஏதாவது காசு பணம் கேட்கவா?
கலவரத்துடன் அடுப்பை மூட்டி பரபரப்புடன் வந்த விருந்தினருக்காக சமைக்கத் தொடங்கினாள்.